நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் நாம் 234 தொகுதிகளையும் நாம் வெற்றி பெறுவோம் என்று சபதம் எடுத்து நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எது தற்கொலைன்னு சொன்னா கோவப்படுறீங்க. இருந்தாலும் பாருங்க, இவருக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர். தற்கொலைன்னு சொன்னா மட்டும் கோவப்படுறீங்களா வெண்ணைங்களா? முக்கியமான ஒரு அமைச்சர் உங்கள் கட்சியில், இவருக்கே ஒரு இளவும் தெரியல. இவருக்கு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. 234 தொகுதி தான். சரி, உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் இவருக்கு தெரிஞ்ச ஒரே நம்பர் 234 தொகுதி. சொன்னால் மட்டும் பைத்தியக்காரன் மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்களாடா தற்கொலைக்கு. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. இப்போ இருக்க ஆளுங்கட்சியோட தாவைக்காவோட பொதுச் செயலாளர் இவரே எப்படி இருந்தால் அப்புறம் கட்சி தலைமை எப்படி இருக்கும்? என்ன சொல்லி புரிய வைக்கிறோன்னு தெரில. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 234 தொகுதி தான். அது சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் தொகுதி. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பஞ்சாயத்துங்கிறது உள்ளாட்சி தேர்தல். இதில் 12525 பஞ்சாயத்து இருக்கும். ஓகேவா? இது ஒரு சொல்லி புரிய வைங்க. இதில் வேறு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் எந்த கான்செப்டில் வர தூக்கி அமைச்சராக போட்டாங்கன்னு தெரியல. இதில் வேறு ஒரு கட்சியோட முக்கியமான இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி தாவைக்காவோட பொதுச் செயலாளர் நல்லா நக்குன மாதிரி இருக்குது. இவரே எப்படி இருந்தால் அப்புறம் வேறு எப்படி மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல முடியும்?